அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு இயேசு ஆண்டவர் ஒரு காரியம் நமக்கு சொல்றாரு. அவர் சொல்றாரு, உங்க உடலை அழிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அஞ்சாதீர்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த உடல் அழிந்து போகக்கூடியது. இந்த உடலை கொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அஞ்சாதீர்கள். அப்படின்னா என்ன? யார் வேணுமானாலும் நம்ம உடலை அழிப்பதற்கு நாம் அப்படியே விட்டுறலாமா? கிடையாது. அது அல்ல இயேசு ஆண்டவர் சொல்ல வருகின்ற கருத்து. நான் என்னுடைய பங்குல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஃபியூனரல்ஸ் இந்த 2 வருடங்களில் பண்ணி இருக்கிறேன். ஃபியூனரல் மேஸ். இந்த ஃபியூனரல் மேஸ்ல சில பேர் அவர்களது பாடி கேஸ்கட் கொண்டு வருவாங்க. சில பேர் அவர்களது ஏர்ன், இந்த சாம்பல் இருக்கு இல்லையா, அதை ஒரு ஜாடியில கொண்டு வருவாங்க. அப்போ ஒரு வாட்டி நான் என்ன பண்ணேன், ஃபியூனரல் டைரக்டரோடு இந்த கிரேவ் யார்டுக்கு போகின்ற வேளையில கேட்டேன், உண்மையிலேயே இந்த ஜாடியில இருக்கு இல்லையா, அவ்வளவும் தான் அந்த மரித்து போனவரது சாம்பலா அப்படின்னு கேட்டதும் அவர் அதற்கான விளக்கம் கொடுத்தார். மரித்தவர்களினது உடலை அந்த குறிப்பிட்ட மெஷின்ல போடுற வேளையில அந்த மெஷின்ல இருக்கக்கூடிய வெப்பம் என்ன பண்ணிக்கும், நம்முடைய உடல் இருக்கு இல்லையா, இந்த உடல் வெறும் தண்ணீரால் ஆனது. ஆகவே தண்ணீரால் ஆன இந்த உடலை அது பொசுக்கி விடும். அது பொசுங்கி போனதும் எலும்பு இருக்கு இல்லையா, அந்த எலும்பைத்தான் அந்த நெருப்பு, அந்த வெப்பம் முழுவதுமாக எரித்து சாம்பலாக கொடுக்கும். அப்படி வரக்கூடிய அந்த சாம்பல் வெறும் ஒரு ஜாடி அளவுக்கு தான் கிடைக்கும். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நாம இன்னைக்கு இந்த உடம்பை எவ்வளவு கேர் பண்ணிக்கிறோம். இந்த உடம்புல ஒரு சின்ன குறை வந்தா கூட அதை நாம சரிப்படுத்திக்க எவ்வளவு நாம முயற்சி செய்கிறோம். அது தப்பா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இந்த உடம்பை ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். இதை நாம் சந்தோஷமாக வைத்து பராமரிப்பதற்கும், இதை சந்தோஷமாக வைத்து வாழ்ந்து கொள்வதற்கும். ஆனா அதே வேளையில ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தத்துவமாக ஒரு காரியம் சொல்றார் இல்லையா, உங்க உடலை கொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அஞ்சாதீர்கள் அப்படின்னு சொல்லி. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த உடம்பு அழிந்து போகக்கூடியது. இந்த உடம்பை நாம பராமரிக்கணும் தான். நல்லபடியாக சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், நல்லபடியான ஆரோக்கியமான பயிற்சிகள் எல்லாம் நாம பண்ணிக்கணும், இதெல்லாம் பண்ணிக்கணும். ஆனாலும் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நாம அடுத்தவர்களுக்கு எந்த அளவு நன்மையான காரியங்களை பண்ணிக்க முடியும் அப்படி என்பதையும் சிந்தித்து செயல்படணும். ஒரு ஃபியூனரலுக்கு நான் போயிருந்தேன். அந்த ஃபியூனரல்ல அந்த அம்மா, 95 வயதான அம்மா மரித்ததன் பிறகு அந்த அம்மா தன்னுடைய ஃபியூனரல்ல படிக்கும்படியாக தன்னுடைய கைப்பட எழுதிய ஒரு காகிதம் கொடுத்தார்கள். அப்போ அந்த ஃபியூனரல்ல நான் தான் போய் சர்வீஸ் பண்ண. அந்த சர்வீஸ்ல இதை படிக்கும்படி என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த அம்மா ஒரு 8 பாயிண்ட்ஸ் எழுதி இருந்தாங்க. அதுல பாயிண்ட் என்ன தெரியுமா? நீங்க எப்பேற்பட்ட வாகனம் பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லி கடவுள் உங்ககிட்ட கேட்க மாட்டார். எத்தனை பேருக்கு அந்த வாகனத்துல இடம் கொடுத்து அவர்கள் தேவையை பூர்த்தி செய்தீங்க. 2வது பாயிண்ட், நீங்க எப்பேற்பட்ட மாளிகைகள்ல நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்க மாட்டார். எத்தனை பேருக்கு அவர்கள் இல்லம் இல்லாமல் இருந்த வேளையில் அவர்கள் ஒதுங்குவதற்கு உங்களது இல்லத்தில் இடம் கொடுத்தீர்கள். நீங்க எப்பேற்பட்ட அலங்காரம் உள்ள ஆடை உடுத்தி கொண்டீர்கள் அப்படின்னு கடவுள் கேட்க மாட்டார். எத்தனை பேருக்கு அவர்கள் உடலை மூடுவதற்கு துணி இல்லாமல் இருந்த வேளையில் ஆடை கொடுத்து உதவி செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி. இப்படி 8 காரியங்கள் அந்த அம்மா எழுதி வைத்திருந்தாங்க. உண்மைதான் இல்லையா? இந்த உடலை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ணிக்கணும்? ஆண்டவர் சொல்றார், அடுத்தவர்களுக்கு உதவி செய்து வாழணும். அப்படி வாழுகின்ற பொழுது நம்முடைய உடலையும் நாம பராமரித்துக் கொள்கின்றோம். ஏன்னா ஆண்டவரே சொல்லி இருக்கிறார் இல்லையா நற்செய்தியில, உன்னை போல் உன்னுடைய அயலவனை நேசி அப்படின்னு சொல்லி. அப்போ நாம பாதுகாத்துக்கிட்டா தானே, நாம ஆரோக்கியத்தில் வாழும்படி ட்ரெயின் பண்ணிக்கிட்டா தானே, அதே போன்று அடுத்தவர்களுக்கும் அதே காரியத்தை அவர்கள் பண்ணும்படி நம்மால உதவி செய்ய முடியும். எனவே இயேசு ஆண்டவர் சொல்லுவதன் ஆழமான அர்த்தம் இதுதான்.
உங்களது உடலை கொல்லுகிறார்களே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் அப்படின்னு இயேசு சொல்றாரு. அப்படின்னா அதன் அர்த்தம் இந்த உடல் உங்களுக்கு இருக்கின்ற இந்த தருணத்திலேயே, இந்த உடலோடு நீங்க இந்த உலகத்துல வாழுகிற இந்த தருணத்திலேயே உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்யுங்கள். அப்படி செய்கின்ற பொழுது நீங்க செய்யக்கூடிய அந்த உதவிக்கு கைமாறாக ஆண்டவர் உங்க வாழ்க்கை மீது தன்னுடைய ஆசிரை நிறைவாக இறக்குவார். அந்த ஆசிர் உங்க மேல மட்டுமல்ல, உங்க குடும்பத்தின் மீதும் உங்கள் தலைமுறை மீதும் வந்து சேர நீங்கள் அத்தனை பேரும் ஆசிரின் சிகரங்களில் வாழ்ந்து கொள்வீர்கள். ஆமென்.